ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஸ்விகா பியூர் சில்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் ஆல்சோ ப்ரைடல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும், சேலை ஃபுல்லாக டிசைன் தான். அதுதான் ஆல்செல்னு பண்ணுவோம். அதே மாதிரி பார்டரில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அதுலேயும் ஃபுல்லாக டிசைன் தான். நீங்கள் பார்த்தாலே இந்த சாரீ பார்த்தாலே தெரியும், அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிசைன் அது எப்படின்னு சொல்லி தம்பி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி நம்ம இப்போ பார்ப்போம். ஊரில் நான் நின்னா பொதுக்கூட்டம், பேசுனா மாநாடு, நடந்தா ஊர்வலம், ஓடுனா ஒலிம்பிக்கிடா என் வென்று. நம்ம வீக்கில் எல்லாமே இந்த வீக் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த புட்டா சாரீஸ், அந்த ஃபேன்சி சாரீஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனூட் ஒர்க் சாரீஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ வீக்கெண்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ண அப்படியே ஷாப்பில் அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் இப்போ நமக்கு சிங்கிள் கஸ்டமரும் இதை கேட்க ஆரம்பிச்சதுனால இது ஏன் நம்ம வீடியோவில் ஒரு டெமோவாக காட்டக்கூடாது. ஸோ இது நம்ம இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட்டும் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்ட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்களுக்கு ப்ரீ ஆர்டர் மாதிரி ஷாப்புக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கஸ்டமருக்கும் டைரெக்டாக கிடைக்கணும். ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியை வந்து உங்களுக்கு இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோவாக உங்களுக்கு காட்ட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி டாப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் தான். ஏய் எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா, அதை நம்பி ஏமாந்துடப்படாது, தெரியுதா? வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஒரு டிசைன் கொடுத்துருப்போம், பாடி ஒரு டிசைன் கொடுத்துருப்போம், கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ஒரு டிசைன் கொடுத்துருப்போம். ஸோ பாடியில் வர்ற டிசைன்ஸ் வந்து பார்டரில் வராது. பார்டரில் ஒரு டிசைன் அழகாக ஒரு பொம்மை போட்ட டிசைன்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பழங்காலத்து டிசைன். சாரியில் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி, அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த லீஃப் ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த பார்டரில் காட்டுங்க, பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டரில் கூட ஒரு ஆள் நின்றுட்டு அந்த தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டிசைன் பார்த்தாலே தெரியும். ஸோ பாடியில் வந்து ஒரு ஃப்ளவருக்குள்ளே வந்து நடுவில் வந்து ஒரு ராணி நிற்கிற மாதிரி, அழகாக ஒரு ராணி நிற்கிற மாதிரி ஒரு டிசைனு. ஆமாம். ஸோ முந்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டிய போஸ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இது தலைகளாக தெரியும். ஸோ போஸ் காட்டும்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பரதநாட்டிய போஸ் கொடுக்குற மாதிரி. ஆமாம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு சாரீ ஸ்டார்டிங்லேருந்து பல்லு ஆகட்டும், பார்டர் ஆகட்டும், பாடி ஆகட்டும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. பட் ப்ளவுஸ் மட்டும் நாங்கள் எம்டியாக விட்டுருவோம். அது வந்து உங்களுக்கு என்ன ஒர்க்கு ஆரி ஒர்க் பண்ணி ப்ரைடல் கலெக்ஷன். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு. அதனால ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இதை நாங்கள் பிளைனாக விட்டுருக்கோம். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்ணுறணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் கிடையாது. பட் நாம பண்ற ஒர்க்கு அந்த காம்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டைல் இருக்கும், உங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இதை நம்ம பிளைனா விட்டுருக்கோம். கரெக்ட். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க டாப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும். ஆல்சோ சைடு பார்டர் டாப்லேயும் வந்துடும், பாட்டம்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்துடும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேரு கிடைக்கிறது. இது ஏன்னா இது ஒர்க் வீவிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 4 to 5 days ஆகிடும். ஒரு சாரீ வியூ பண்ணுறதுக்கு, ஹேண்ட்லூமில் வியூ பண்ணுறதுக்கு 4 to 5 days ஆகிடும். ஆமாம், அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ரொடக்ஷனை காட்ட முடியல. ஸோ ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிட்டு அதுக்கப்புறம் ஷாப்புக்கு மூவ் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டிசைன் கிடையாது. ஆமா, எல்லாமே ஒரு டிசைன் கிடையாது. எல்லாம் ஒரு டிசைன் சிலது இருக்கும், சிலது வந்து ஒரு டிசைன், சிலது எல்லாம் பாருங்க. இதே டிசைன்ஸ் வந்து இப்போ நம்ம சாரி டெமோ காட்டின சாரிக்கும் இதுவும் சேம் டிசைன்ஸ் தான். பல்லு சேம் பல்லு, பட் கலர் மட்டும் மாறி இருக்கும். பட் இதுல வேற டிசைன், அது வேற டிசைன். இதுல பாருங்க அழகா பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு மயில் போட்டிருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர்ல. அப்படி திருப்பி வரணும் தெரியும். பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மயில் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். பாடியில வந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஃப்ளவர் போட்ட மாதிரி. ஸோ பல்லுலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற டிசைன் கொடுத்துருப்போம். ஆனா சாரில இங்க இருக்கிற எல்லா சாரிக்கும் வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி தான். ஓகே, ஃப்ரீயா தான் விட்டுருப்போம்.
ஸோ டிசைன்ஸ் எல்லா கலரில் டிசைன் மாறுதுங்க. பார்த்தாலே தெரியும். ஸ்டாக் நிறைய இருக்குது. ஸ்டாக் ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஏறிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லி வீடியோ இன்னைக்கு போட்டோம். ஸோ இது பாருங்க, இது வேற மாதிரி ஒரு டிசைன். பாடி பாருங்க கிரே கலரில் வந்து சின்னதாக ஃப்ளவர் டிசைனு, பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைனு. ஸோ இதோட பல்லு வந்து பாருங்க உங்களுக்கு ப்ளூ கலரு, பாடி வந்து கிரே கலரு. அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு மாங்காய் பூ போட்டிருக்குல்ல, சிவப்பு கலர்ல ஒன்னு தேங்காய் பூ போட்டிருக்குல்ல, அதை தாங்க. ஸோ இது ஒரு கலர், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் பாருங்க. இதுல வந்து பாருங்க பாடி கலர் வந்து பாருங்க ஆரஞ்சு ஃப்ளவர், ஆரஞ்சுல வந்து வேற ஃப்ளவர் டிசைன் போட்டிருப்போம். பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம் ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் போட்டிருப்போம். பல்லுலையும் அதே உங்களுக்கு வந்து கலர், பல்லுலையும் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு வேற டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். பட் இதுல saree ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபுல் ஒர்க் இருக்கும். பிளவுஸ்ல மட்டும் உங்களுக்கு எம்டியா இருக்கும். அதே மாதிரி இது காஸ்ட்லியாகவும் இருக்கும். எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அதையும் சொல்லிடுவோம். இருக்காது. முன்னாடி எல்லாம் நம்ம ஒர்க்குக்கும் 5000 வேஜஸ்க்கும் கொஞ்சம் கண்டிப்பா இது ரேட் வருது. முன்னாடி வீடியோஸ்ல 5800 சொல்லிருப்போம். இது வந்து ஃபைனலா சாரியோட பிரைஸ் இங்கே நம்ம ஓபனாவே சொல்லிடலாம். இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7200 வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கிற ரீசன் தான். இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் வந்து பாத்தீங்கன்னா நாடாவை வந்து நிறுத்தி கிட்டத்தட்ட இது வியூ பண்றதுக்கே 4 to 5 days ஆயிடும். வியூவருக்கு தான் அதுல வந்து கஷ்டப்பட்டு இது. அது போக வந்து இதுல வந்து நம்ம அந்த கோல்டு ஜரி ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல்டு ஜரி அதிகமா பிடிக்கும். நம்ம அந்த நார்மல் சாரியில வந்து கேப் விட்டு அதுல கோல்டு புட்டா மட்டும் தான் சின்ன அந்த புட்டாக்கு மட்டும் அந்த ஜரி கேப். இதுல வந்து இந்த ஜரிகையும் லேபர் சார்ஜும் ஆட் ஆகுறதுனால தான் உங்களுக்கு வந்து 7200 வருது. வேற நீ ஒரு நியாயம் சொல்லு. நியாயம் என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் சொல்ற நியாயம் எப்ப உனக்கு அநியாயமா கேக்குது? எந்த ரீசனும் கிடையாது. இது நீங்க ஷாப்லன்னா 1/3 வரும். நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளவு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. டிசைன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் சின்னதாக டாட் வச்சு அழகாக போட்டிருப்போம். ஆரஞ்சில் பியூர் ஆரஞ்சில் வந்து போட்டிருப்போம். பார்டர் வந்து காஞ்சிபுரம் ட்ரெடிஷ்னல் டிசைன் கொடுத்துருக்குறோம். இது சாஃப்ட் சில்கில் பண்ணியிருக்கோம். இது ஹார்ட் சில்கில் தான் காஞ்சிபுரத்தில் கிடைக்கும். சாஃப்ட் சில்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிறுமுகையில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். எப்படிப்பா இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே காட்டும்போது உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு எல்லாரும் வீடியோவை பின்னாடி இருக்கிற வீடியோவை பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டிசைன் ஃபஸ்ட்டே பார்க்க நாங்கள் சொல்லும் போதே பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ எண்டில் வந்து எல்லா சாரியும் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கோம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் உடனே புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்டாக் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. உடனே புக் பண்ணிவிடுங்க, நாங்கள் ஆர்டர் எடுத்துப்போம், டெலிவரியும் பண்ணிவிடுவோம். இதில் வந்து இவ்வளோ சாரீஸ் இருக்குது. ஸோ 4-5 சாரீ தான் உங்களுக்கு டெமோ டிசைன்ஸ் காட்டினேன். ஸோ உள்ள நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை பார்த்தா தான் தெரியும். வீடியோ ஒன்றா பார்க்கும்போது டைம் நம்ம காட்டும்போது ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே போர் அடிச்சிடும். யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. நாங்களும் ரொம்ப பேசினாலும் போர் அடிச்சிடும். கரெக்டாக சேலையை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுதான் விஷயம், இதுதான் மாடல், இதுதான் மெத்தட். இது வந்து ஆல் செல்ஃப் பிரைடல் கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் சாரீஸ்னா இதுதான். பார்டர்ல ஒர்க் இருக்கும், பாடியிலையும் ஒர்க் இருக்கும், பல்லுலையும் ஒர்க் இருக்கும். பிளவுஸ் மட்டும் எம்டியாக விட்டுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் காட்டணுங்கிறதுக்காக இவ்வளோ பிரைடல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம காட்டியிருக்கோம். ஸோ ஆமாம். ஸோ வேறு ஏதாவது சில்க் மார்க் டேக் பின்னாடி இருக்கும். ஆமாம். அதே மாதிரி எங்கள் லோகோ இருக்கும். எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது யூடியூப்பில். ஸோ எல்லா விஷயமே எங்கள் யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ப்ரீவியஸ் வீடியோஸும் சரி ஃபஸ்ட்டு பாருங்கள். எல்லா சாரீ பற்றி நாங்கள் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அப்டேட் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், ரிலேஷன்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பட்டுப்புடவை வந்து சிறுமுகையில் இருக்குது. நாங்கள் வந்து நல்லபடியாக இது வந்து மோர் தென் 10 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 1991 பண்ணிகிட்ருக்கோம். 1991 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக தான் தரப்போகிறது. எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சில்க் மார்க் டேக் சர்டிஃபிகேட் இருக்குது. அதுவும் நம்ம பின்னாடி இருக்கும், நம்ம வீடியோ பின்னாடி இருக்கும். அதுவும் வந்து 1991னா நீங்கள் அப்போ தானே பிறந்திருப்பீங்கன்னு நம்மளை கேட்பாங்க. அப்பா எங்கள் தாத்தா அந்த காலத்து ஜென்ரேஷன் ஒர்க்லேயே நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்று காலங்காலமாக. ஏன்னா அவங்க ஆன்லைனில் பண்ணலை, அவங்க தயார் பண்ணி ஷாப்புக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சோசியல் மீடியா அதிகமானதுனால இது ஏன் டைரெக்டாக சிங்கிள் கஸ்டமருக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கிடைக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்துக்காக இப்போ நாம் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. கரெக்ட். நீங்கள் வந்து பார்ப்பீங்க, தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருப்பீங்க, நார்த்தில் ஒரு மூலையில் இருப்பீங்க. ஸோ இந்த ஆன்லைனில் வந்ததுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இந்த சேலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும்.
உங்களுக்காகவே நாங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு ஒரு சிரமம் இல்லாமல் ஒரு அழகான ப்ராடக்ட்டை எங்கிருந்தாலும் நாங்கள் வந்து டெலிவரி. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு. ஆமாம். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா வந்து 100 rupees தான் ஷிப்பிங் சார்ஜ். நீங்கள் எங்கே காஷ்மீரில் இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலில் இருந்தாலும் 100 rupees தான் ஷிப்பிங் சார்ஜ். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஆனால் அதர் கண்ட்ரிக்கு மட்டும் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ண என்ன சார்ஜ் வருதுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவேன். இல்லை நீங்களே வெரிஃபை பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா அந்த சார்ஜ் நீங்களே பே பண்ணிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இருக்கிற டோர் டெலிவரி வரைக்கும் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஐடியா. அதில் இவர்தான் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு 3rd ஸ்டாண்டர்ட். ஐயா வெறும் 3rd ஸ்டாண்டர்டா? நீங்க புக் பண்ணிட்டு இந்த சாரீ வந்து பாத்தீங்கன்னா உங்க டோர் வர வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் 100% எங்களோடது மட்டும்தான். அதுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நாங்க தான். ஒருவேளை கொரியர் சர்வீஸ் இஷ்யூஸ் எது நடந்தாலும் சரி, இல்லை டிரான்ஸ்போர்ட்ல எந்த இஷ்யூஸ் நடந்தாலும் சரி, உங்க கைக்கு வர வரைக்கும், ஏன்னா நீங்க பேமெண்ட் போட்டிருக்கீங்க, ஒருவேளை உங்க கைக்கு வர முடியாத ஸ்டேஜ்னா உங்க பேமெண்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது டிரான்ஸ்போர்ட்லையோ இல்லை வந்து கொரியர் சர்வீஸில் ஏதாவது இஷ்யூ நடந்தாலோ கடைசி வரைக்கும் வந்து அந்த கொரியர் சர்வீஸில் கைட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிள். ஓகே. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு கலெக்ஷனோட நாளை சந்திப்போம். கண்டிப்பாக. பாய். தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட். ஹாப்பி வீக்கெண்ட். பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.